உலகத்துல நிறைய மன்னர்கள் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. சிலர் மன்னர்களாகவும், சிலர் மாமன்னர்களாகவும், சிலர் மாவீரர்களாகவும் போற்றப்படுறாங்க. ஆங்கிலத்துல சொல்லணும்னா தி நெப்போலியன், தி செங்கிஸ்கான் அந்த மாதிரி. ஆனா ஒரே ஒருத்தரை பத்தி சொல்றப்ப மட்டும் தி கிரேட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். நம்ம கண்ணுல தூசி பட்டா நம்மள அறியாம கை அங்க போயிரும். நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா நம்மள அறியாம வாய் திறந்து கத்திருவோம். அத அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் தி கிரேட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறப்ப அலெக்சாண்டரும் அனிச்சை செயல் மாதிரி மனசுல வந்து பதிவாங்க. இன்னைக்கு நாம தி கிரேட் அலெக்சாண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் கிரீஸ் நாட்டு மன்னர் பிலிப்ஸோட மகனா பிறந்தாரு. இவரை 10 வயசு வரைக்கும் ஒரு அரசோட வாரிசாவும் மன்னரோட வாரிசா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த 10 வயசுலே நான் சாதாரண மனிதன் இல்ல அப்படிங்கறத உணர்த்தி இருந்திருக்காரு. அலெக்சாண்டரோட தந்தையாகிய பிலிப்ஸ்க்கு ஒரு குதிரை தேவைப்பட்டது. அது அந்த நாட்டிலே கிடைக்காத அளவுக்கு, வேற யார்ட்டையுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப போல்டான குதிரையா வேணும்னு ஆசைப்பட்டாரு. உடனடியா மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய மைதானத்துல குதிரைய செலக்ட் பண்ற போட்டி நடந்தது. அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே குதிரை போட்டிக்கு வந்திருந்தாங்க. எல்லா குதிரையுமே ஒவ்வொன்னா பிலிப்ஸ் பார்த்துட்டு வந்தாரு. அப்ப ஒரு குதிரை மட்டும் ரொம்பவே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தது. அந்த குதிரை தன்னோட கவனத்தை எல்லார் மேலையும் திசை திருப்பிச்சு. அது அடங்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு குதிரைன்னு என் வரிசையில வந்து நிக்க வச்சிருக்கீங்கன்னு பிலிப்ஸ் ரொம்ப சத்தம் போட்டாரு. அந்த நேரத்துலதான் அலெக்சாண்டர் நான் அந்த குதிரைய அடக்கி காட்டட்டுமான்ட்டு முன்னாடி வந்தாரு. ஏன் கத்துது அப்படின்னு சுதாரிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் தெரிஞ்சது, சூரிய ஒளியில தன்னோட நிழலை கண்டே அந்த குதிரை பயந்துட்டு இருக்கிறது. கொஞ்சம் நிழல் புறமா கொண்டு போய் நிறுத்தினப்ப அந்த குதிரை அடம் பிடிக்கிறத நிறுத்திடுச்சு. அலெக்சாண்டர் அப்ப 10 வயசுதான் இருக்கும். அவருக்கு அந்த குதிரையோட உயரத்துல பாதி கூட இல்ல. அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து கொஞ்சம் தட்டி கொடுத்தாரு. அது அவர் சொல் பேச்சு கேட்டு செல்ல பிள்ளை மாதிரி அப்படியே அடங்கி போயிருந்தது. எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லாருமே அவரை அரச வாரிசா மட்டும் பார்க்காம அவர் ரத்தத்திலே ஊறி இருக்கிற போர் திறமையையும் அறிவு கூர்மையும் கவனிச்சாங்க. அலெக்சாண்டருக்கு 13 வயசு இருக்கிறப்ப அவங்க தந்தைய தான் கூட்டாளிகளே சேர்ந்து கொன்னது தெரிய வந்தது. 13 வயசுலயே அரியாசனை ஏற வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. அந்த நாள் வரைக்கும் அப்பாவோட சொல் பேச்சு கேட்டு மத்த எல்லாரும் அடங்கி இருந்தாங்க. ஆனா ஒரு 13 வயசு பையன் அரியாசனை ஏறினதுக்கு அப்புறமா எல்லாருமே யாரும் அவரை மதிக்காம இருந்தாங்க. இந்த சின்ன பையன் நம்மள எல்லாரையும் ஆள போறாங்களான்ட்டு ஒவ்வொரு குறுநில மன்னர்களும் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு தனித்தனியா போக ஆரம்பிச்சாங்க. கிரீஸ் நாடு கொஞ்சம் கொஞ்சமா சிதைவுக்கு உள்ளானது. இது எல்லாத்தையுமே பார்த்த அலெக்சாண்டருக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நேத்து வரைக்கும் நம்ம மதிச்ச எல்லாருமே அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே வெகுண்டிருந்தாரு. எந்த மன்னர்கள்லாம் தனிச்சு போனாங்களோ அத்தனை பேரையும் ஒன்று திரட்ட ஒரு போர் ஒண்ணு செஞ்சாரு. எல்லாரையும் ஒண்ணு திரட்டி அவங்க எல்லாருக்கும் தண்டனையும் விதிச்சாரு. அந்த தண்டனையின் மூலமா வேற யாருமே தன்னை விட்டு போகாத அளவுக்கு மிக கொடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்தாரு. ஒரு 13 வயசு பையன் இந்த அளவுக்கு கொடூரமா யோசிக்கிறான் அப்படின்னு அதுல இருந்து பயந்துகிட்டு யாருமே அவரை விட்டு விலகாமையும் இருந்தாங்க. அப்பா அவர்கிட்ட 70,000 குறையாத படை வலிமை பெற்றிருந்தாரு. அவருக்கு 20 வயசு இருக்கிறப்ப பாரசீகம்ங்கிற நாட்டை ஆள ஆசைப்பட்டாரு. அது அவங்க அப்பாவோட ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் பாரசீகத்துக்கு பயணம் மேற்கொண்டாரு. அதாவது தன்னோட போர்ல பாதி பேரை மட்டும், கிட்டத்தட்ட 35,000 பேரை மட்டும் திரட்டிக்கிட்டு போருக்கு போனாரு. பாரசீக அரசரான டேரியஸ்க்கு இது ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு சின்ன பையன், பொடி பையன், அதுவும் நம்மளோட வலிமையான படைகள் இருந்தும் பாதி பேரை மட்டும் எந்த தைரியத்துல கூட்டிட்டு வந்தாலும் ரொம்பவே நக்கலா சிரிச்சாரு. ஆனா பாரசீகத்துக்கும் கிரீஸ்க்கும் நடுவுல ஒரு நதி இருந்தது. அந்த நதியை கடந்தாதான் அந்த போரை செய்ய முடியும். நதிக்கரையில ரொம்பவே வலிமை மிகுந்த படைய பாரசீக மன்னர் நியமிச்சிருந்தாரு. அதை தாண்டினாதானே இவரால உள்ளவே வர முடியும். அதை தாண்டாத அளவுக்கு வலிமையான படைய அந்த இடத்துல வச்சிருந்தாரு. ஆனா அலெக்சாண்டர் ரொம்ப விவரமா இரவு நேரத்துல அந்த நதியை கடக்க முற்பட்டாரு. ஆரம்பத்துல டேரியஸ் ரொம்ப தரக்குறைவா எடை போட்டதுனால டேரியஸ் தோல்விக்கு உள்ளானாரு. தன்னை கொன்னுட போற பயத்துல ஓடவும் செஞ்சாரு. உடனே பாரசீகத்தையும் அலெக்சாண்டர் கைப்பற்றிட்டாரு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாடிதான் அலெக்சாண்டரை எல்லாரும் போற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த நிகழ்ச்சியில இருந்து அவரை மாமன்னர்னே அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ராஜாதி ராஜா அந்த மாதிரி. ஆனா டேரியஸ்க்கு தன்னோட நிலத்தை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட எண்ணம் இல்ல. அவர் தோல்வியை ஏத்துக்கவும் இல்ல. அதனால இன்னொரு பக்கம் சதித்திட்டம் தீட்டி கூட்டத்தை சேர்த்துட்டு இருந்தாரு. இத அறிஞ்சுகிட்ட அலெக்சாண்டர் மன்னர் ஒவ்வொரு போர் தந்திரத்தையும் நுணுக்கத்தையும் செஞ்சாரு. அதாவது போர் நடக்கிறப்பே ஏதாவது ஒரு சைகை மூலமா நிறைய தந்திரத்தை மக்களுக்கு சொல்லி வச்சிருந்தாரு. போர் மக்களும் அதுக்கேத்தாப்லே செயல்பட்டது இவருக்கு பெரிய வெற்றியையும் தந்தது.
இரண்டாவது முறையா டேரியஸ் மன்னர் மீண்டும் போர் தொடுத்தாரு. தன்னோட முதல் போர்லயே மிக பெரிய அளவுல போர் வீரர்களை அலெக்சாண்டர் இழந்திருந்தாரு. இருந்தாலும் மைனாரிட்டியா ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது. இந்த தடவை போரிட்டா நம்ம யாரையாவது இழந்துடுவோம்னு ரொம்ப பயந்தாரு. அதனாலதான் சில ராஜதந்திரங்களை போருக்காக குறிச்சு வச்சிருந்தாரு. எல்லாரும் ஒரு பக்கமா போராடிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எல்லா வீரர்களையும் இன்னொரு பக்கமா திசை திருப்பினாரு. சில சத்தத்துக்கு சில சைகைகளை வச்சிருந்தாரு. அது எதிர்முனையில இருக்கிற போர் வீரர்களுக்கு தெரியாமையும் பார்த்துக்கிட்டாரு. இத முற்றிலுமா எதிர்பார்க்காத டேரியஸ் அரசு மீண்டும் புறமிதுகிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. உடனடியா இவர் கூட நின்று போரிட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம ரொம்ப அடிமையாயிருவோம்னு அவங்களோட ஆட்களே அவரை முதுகுல குத்தி கொண்டுட்டாங்க. அலெக்சாண்டருக்கு இது ரொம்ப கோபத்தை தந்தது. மிக பெரிய டேரியஸ் மன்னர் ஒரு சாதாரண போர் வீரர்களா இறந்ததை நினைச்சு கவலைப்பட்டாரு. தன்னோட உடையெடுத்து அவருக்கு அணிவிச்சு ராஜ மரியாதையோட அவரை அடக்கமும் செஞ்சாரு. ஒவ்வொரு இடமா வெற்றி கொண்டுட்டே வந்து ஒவ்வொரு இடத்துல 2-3 மனைவிகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அது அந்த காலத்து வழக்கமும் கூட. எகிப்திலையும் இந்த மாதிரி காலடி எடுத்து வச்சு போர் செய்ய முடிஞ்சாரு. ஆனா எகிப்து அரசு இவரோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே வழியக வந்து தன்னோட அரச கொடுத்துட்டாங்க. போரே செய்யாம கத்தி இன்று யுத்தம் இல்லாமையே இந்த நாடு அவருக்கு கிடைச்சிருச்சு. எகிப்துல தன்னோட கிரேக்க நாட்டு பண்பாட விதைக்க ஆசைப்பட்டாரு. அதனால நைல் நதியிலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அலெக்சாண்டர் உருவாக்குனாரு. அந்த இடத்துக்கு அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு பேரும் வச்சாங்க. எகிப்தை வெற்றி செஞ்சப்ப அவருக்கு 24 வயது தான் இருந்தது. அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யத்தை தவிர கிரேக்க பண்பாடை தவிர வேற எந்த பண்பாடும் சிறந்ததில்லை அப்படின்னு எண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பாரசீகத்தை வென்றதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாரசீகமும் கிரேக்கத்துக்கு இணையான பண்பாடு கொண்டது. அவங்க காட்டு மிராண்டிகள் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால கிரேக்கர்களுக்கு ஈக்குவலா பாரசீக மக்களுக்கும் சமமான அளவுக்கு தன்னோட அரசாங்கத்துல வேலைகள் வழங்கப்பட்டது. அப்பதான் பாரசீகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்ப ஆரம்பிச்சாரு. டெக்ஸானா அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. தன்னோட 30 வயதுலதான் முதலா காதல் வயப்பட்டு திருமணம் செஞ்சாரு. உலகத்துல முக்கால்வாசி பகுதியை ஆட்கொண்ட அலெக்சாண்டருக்கு இந்தியா மீது கவனம் திரும்பியது. நம்ம இந்தியாவை ஆட்கொண்டுட்டோம்னா அந்த இமயமலை தான் நமக்கு அரணா காப்பாத்தோன்னு அலெக்சாண்டர் முடிவு பண்ணாரு. அப்ப புருஷோத்தமனை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை அலெக்சாண்டருக்கு ஏற்பட்டது. போருக்கு தயாராயிருந்த நிலைமையில மிகப்பெரிய உருவங்கள் கொண்ட நிறைய மிருகங்கள் அவங்கள நோக்கி ஒடியாடுறத பார்த்தாங்க. அது வரைக்கும் அந்த மிருகத்தை அவங்க பார்த்ததே இல்ல. அதுதான் யானை. யானையை வச்சு போர் செய்யற தந்திரங்கள் எந்த நாட்டிலும் இல்லாதனால அவங்க ரொம்ப திக்கு திணறி போனாங்க. போர் வீரர்கள்லாம் ரொம்பவே பயந்து போனாங்க. ஒரு யானை 5 குதிரைக்கு சமமா இருந்தது. அதோட வலிமையை இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனால 5 தடவைக்கு மேல அலெக்சாண்டர் தோல்வியை தழுவினாரு. புருஷோத்தமனுக்கும் அம்பிக்கும் ஆகவே ஆகாது. அம்பியும் புருஷோத்தமன் மாதிரி ஒரு மன்னரா இருந்தாரு. அம்பி தானாவே வந்து அலெக்சாண்டர்ட்ட சரணடைஞ்சிட்டாரு. அவர் மட்டும் சரணடையாம தான் கூட இருந்த பல குறுநில மன்னர்களையும் வந்து சரணடைய வச்சாரு. புருஷோத்தமனுக்கும் அம்பிக்கும் ஆகாத காரணத்தினால அம்பி அலெக்சாண்டர் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. அது போலவே அலெக்சாண்டர் 4 தடவை போராடுறதுனால நிறைய நுணுக்கங்களை கத்துக்கிட்டாரு. 5வது முறையா போராடுறப்பதான் அலெக்சாண்டர் வெற்றியும் பெற்றாரு. இருந்தாலும் புருஷோத்தமனோட திறமைய பார்த்து அவருக்கே அந்த நாட்டை கொடுத்துட்டாரு. ஆனா எங்க நாட்டுக்கு கீழே எங்க அரசோட சட்டத்துக்கு கீழே தான் இந்த நாடு வருங்கிறதையும் தெரிவிச்சாரு. அதுக்கு மேலவும் போராட ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் போர் வீரர்களாம் இந்த 4 முறை தோத்ததை நினைச்சு ரொம்பவே மனமுடைச்சு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இமயமலையில இருக்கிற தட்ப வெப்பநிலை அவங்களுக்கு செட் ஆகாம இருந்தது. அதன் காரணமாக மீண்டும் அலெக்சாண்டர் தான் சொந்த ஊருக்கே சென்றுட்டாரு. அப்பதான் அவர் கூடாரம் போட்டு ஒரு இடத்துல இருக்கிறப்ப அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு தாக்கல் நடந்தது. ரொம்ப குறுகிய அளவுல இருந்த தாக்கலா இருந்தாலும் அலெக்சாண்டர் மேலேயே அந்த அம்பு தொலைச்சிருச்சு. அதனால அவர் படுத்த படுக்கையா இருந்தாரு. இந்த படுக்கையில இருக்கிற காலகட்டத்திலே ஒரு நோயும் வந்து அவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. அதனால அலெக்சாண்டருக்கு தன்னோட முடிவு தெரிஞ்சிருச்சு. அதன் காரணத்தினால மருத்துவர் ஒருத்தரை வர வச்சு நான் எப்படியும் இறந்துருவேன், ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 3 விஷயத்த மட்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தன்னை ஒரு சவப்பெட்டியில அடைக்கிறப்ப தான் கைகள் 2ஐயும் வெளியில நீட்டி வைக்கிறப்ப சொன்னாங்க. தான் புதைக்கிற இடம் கொண்டு போற வரைக்குமே வீதிகள் பூரா நிறைய வைர கற்களையும் தங்கத்தையும் வைடூரியத்தையும் போட்டு அலங்கரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தன்னோட சவப்பெட்டிக்கு முன்னாடி ஒரு மருத்துவரையும் பின்னாடி ஒரு மருத்துவரையும் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனடியா ஏன் இந்த மாதிரி செய்ய சொல்றீங்கன்னு சொல்லி அலெக்சாண்டரை பார்த்து மருத்துவர் கேட்டாரு. எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் தனக்கு விதி முடிஞ்சா அவ்வளவுதாங்கிறது தான் இதுக்கு அடையாளம். நாம எவ்வளவு பெரிய மாமன்னரா இருந்தாலும் நம்ம எவ்வளவு வெற்றி பெற்றிருந்தாலும்
விதி முடிஞ்சிருச்சுன்னா எந்த மருத்துவராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்கு தான் 2 மருத்துவரை ஏற்பாடு செய்ய சொன்னேன். நான் இந்த உலகத்திலே 3/4 நாட கைப்பற்றி இருக்கிறேன். ஆனா எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு வைரம் தங்கம் எனக்கு சொந்தமா இருந்தாலும் நான் வெறுங்கையோட தான் போறேங்கிறதுக்காக தான் என் கை 2ஐயும் வெளியில தெரியறாப்ல வைக்க சொன்னேன். அதனாலதான் வைரத்தையும் வைடூரியத்தையும் கூட தெருப்பூரா போட்டு வைக்க சொன்னேன் அப்படின்னு அலெக்சாண்டர் விளக்கம் தெரிவிச்சாரு. இது எல்லாத்தையும் சொன்ன அலெக்சாண்டர் ஜூன் 13ஆம் தேதி கிமு 33ல இறந்தும் போயிட்டாரு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே பிறந்த அரசரான அலெக்சாண்டர், அவரோட புகழ் இன்று வரைக்கும் நிலைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2300 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்த அரசர் தான் அலெக்சாண்டர். எல்லாத்தையும் கைப்பற்றிய அரசர் வெறும் 32 வயதிலே இறந்து போனது மிகவும் வருத்தத்துக்கு உரியது.